அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை பாடினான். உரை நடையே சந்தத்தை வச்சு பாடிட்டான். அன்னையிலிருந்து தமிழ் வேற வடிவத்துக்கு திரும்பிட்டு, என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ அன்றைக்கு இந்த இனம் எழும்டா, விடுதலை அடைந்தா. உன் உள்ளத்தில் எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு எப்படி அறிவாகும்? பிளடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியாயிரும். இந்த நாட்டில் எல்லா மொழியும் படிப்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் படிப்போம், எங்கள் இனம் வாழ. மொழி என் முகம், என் முகவரி, என் கலை, என் இலக்கியம், என் அடையாளம், என் வரலாறு, என் அரசியல், என் உயிரடா என்று என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு வருமடா உனக்கு உணர்வு, மானம், வீரம், ரோசம் எல்லாம் வரும்டா. நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்ல போட்டு நிறுத்திக்கடா. பைத்தியக்காரன் வைத்தியக்காரன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. தலைவன் எவன்? இவன் தலைவனடா, இவன் தலைவனடா, இவன் தலைவனடா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்புவ, வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள், திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கியப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடங்கடா. அயோக்கிய பலட பிளடி நான்சென்ஸ். தம்பி, ஆட்டம் ஒரு மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்ட மேலவன். நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். திரள் நிதி, திரள் நிதி ஆமாடா, மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட தான்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீயாவாடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். கட்சி காசுல ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க. திரள் நிதி காசுல இன்னும் கார் வாங்கிட்டா, கார் வாங்கிட்டா. இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார், பிளைட் வாங்கி ஓட்ட போற, பிளைட் சொந்தமா பிளைட். எங்க அம்மா, ஏய் எங்க அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, சோனா பை போட்டு தேஞ்ச ரப்பர் செருப்பு, ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படிதான்டா பேசியிருந்தான். 7 லட்சம் மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நிறுத்துக்கான ஒருத்தர், ஒரு சாதாரண மகன். ஏண்டா எங்களை சும்பப்பல் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா. அதெல்லாம் வேணாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த கார்ல வந்து வண்டியில வந்தாப்புல வந்துட்டு அவர் திடீர்னு, மாமா இவ்வளவு தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா? அவரா காசை கட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டு போனாப்புல. பொறுக்கல. இப்ப நான் சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் வைத்தியக்காரங்களா, வைத்தியக்காரங்களா செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன எப்படி பண்ண தம்பி, டேய் நம்ம செய்யறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. டேய் நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேசுறான், அதே பேசுறான். இப்ப நம்ம என்ன பயிற்சி கூடத்துல ஒரு உடையை போட்டு பயிற்சி எடுக்கும்போது காலை தூக்கி இப்படி வச்சா
பாருங்க, இந்த உடையை பார்த்தீர்களா? பேசுவது தற்சார்பு, ஆனால் போடுறது இங்க தயாரிச்சதாண்டா பைத்தியக்கார போல, இங்க தயாரிச்சதான். அதுதான் அவன் என்ன துறைக்கிட்டு சொன்னேன். அப்ப நம்ம ஒண்ணு செய்யும்னே, கோணி சாக்கில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்கெல்லாம் கோமணம் கட்டிட்டு அலையாம நீ எதுக்கு இப்படிலாம் போட்டு தர்ற? டேய் டேய் உங்களை எல்லாம் வர டேய் இருங்கடா தம்பி, கொள்ள வெறியில இருக்கும் பார்த்துறதுக்கு. புரியுதா புரியுதா? பேசவே ஆரம்பிக்கல. எதிர்க்கிறார் எதிர்க்க எதிர்க்கலடா, களத்துக்கு என்ன நாங்க வரலடா. வந்தா என்னடா அவங்க சில கேள்விகள் கேட்கிறோம். சில கேள்விகள் நாங்க ஏற்றுக்கொண்ட தலைமை என்பது எப்படிப்பட்டது? உலகத்தில் எந்த இனத்திற்கும் எங்கள் தலைவனை போல தலைவன் வாச்சிருக்க மாட்டான். என் தம்பி வெற்றிச்செலன் சொன்னான்ல, 3 தலைமுறை தன் இன விடுதலைக்கு களத்திலே நின்றவன் உலக வரலாற்றிலே எங்கள் தலைவன் தான். அவன் நின்றான், அவன் மகன் நின்றான், மகள் நின்றான், அவன் உயிர் துணையாக என் அண்ணி மதிவதனியும் நின்றான். இறுதி கட்டத்தில் தன் தாயும் தந்தையும் களத்திலே கொண்டு நிறுத்தினார், தன்னோட வைத்திருந்தான். 3 தலைமுறை, 3 தலைமுறையும் தன் இன விடுதலைக்கு பலியானது உலக வரலாற்றிலே என் உயிர் தலைவன் பிரபாகரனும் அவன் குடும்பம் தான். எத்தனை பெருமைடா, சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய வரலாறு. அவன் பிரபாகரன் என்பது பெயர் சொல்லல்ல, அவனே ஒரு பேரினத்தின் வரலாறு. அவன் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவமாகவே வாழ்ந்தவன், கற்பித்தவன் அல்ல, வாழ்ந்தவன். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இது பன்னெடுங்காலமாக எம்மின முன்னோர்கள் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தந்தது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? ஏன்? உயிர் என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு, உரிமை இழப்பு ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது எமது உரிமை. மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு மடிவது மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இதாண்டா மான தமிழனின் கோட்பாடு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடினா புரட்சி பாவலன். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அன்பே அவரது மொழியாம், அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம்னு வந்தான். அமிழ்தம்னு ஏன் சொல்றா? இவனும் சொல்றான் தமிழுக்கு அமுதென்று பேர், அமுதுக்கும் அமுதென்று பேர், ஆனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். அமிழ் தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டே நீ போனால் அது தமிழ் 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 என்று கேட்கும். தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டே போனால் அது அமிழ் அமிழ்து 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 என்று கேட்கும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா அதோட நிறுத்திட்டான் அவன். ஒருத்தன் வந்தா தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். என்ன பெருமைடா உனக்கு இல்ல? யாரன் தமிழன் பெருமைக்குரியவன்? காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் நம் புரட்சி பாவலன். நீ யாரான்? தமிழன். நான் தமிழன், நீ தமிழன். அந்த திமிரும் நிமிர்வும் வந்து விட்டால் நம்மள ஒரு பய வீழ்த்த முடியாது. ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம், வேட்பாளர் எவன் படிச்சிருக்கானா, யாரு இவரா நம்ம ஒரு எம்எல்ஏ அவருக்கே தெரியல. இவர் சீட்டு கொடுத்தோமா, ஜெயிச்சாரா, இவர் மந்திரியா,
என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏதோ நாய் திருட்டு போயின்னு கடிச்சு விடாம இருந்தா சரிதான். நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நம் தலைவர் நமக்கு கையளித்த பெருங்கனவு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு நம் தலைவர் கையில். நம் தலைவனும் பல்லாயிரக்கணக்கான நமது மாவீரர்களும் சுமந்த கனவு இன்று நமது கைகள். களம் வேறு, காலம் வேறு, கனவு ஒன்றுதான். தம்பி வெற்றிச்சீலன் சொன்னது போல நான் முன்வைத்ததுதான், இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. பாதையை தேடாதே உருவாக்கு என்றான் தலைவன். ஹிட்லர் சொல்றான், அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்கேன், பாதையவா பாதையவா தேடி இறங்கி நட, அது பாதையாகும்னா. இறங்கி நடந்தான் தலைவன், பாதையாச்சு. நமக்கு சொன்ன பாதையை தேடாதே உருவாக்குங்க, நடந்தோம், உருவாகி விட்டது, இலக்கை குறித்தாகி விட்டது. அந்த இருக்கு பாதை சரியானது, பயணம் தெளிவானது, உழைப்பு கடுமையானது, உண்மையானது, வெற்றி உறுதியானது. ஆனால் காலம், அதுதான் தம்பி துரை சொல்ற, என் வெற்றியை நீ தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது. ஜஸ்ட் டிலே, அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நானா வந்தவன் இல்ல, உங்களை மாதிரி ஆசைப்பட்டு முதலமைச்சராக வந்தவன் இல்ல. நான் காலம் என்னை இறக்கி விட்டுச்சு. நான் படம் எடுத்து பிள்ளைக்குதான் வந்தேன், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை தள்ளி விட்டுச்சு. யாரா என்னை தள்ளி விட்டதுன்னு என்ன ஒரு தடவை கிணத்துக்குள்ள குச்சி கேப்பார்ல, அந்த மாதிரி என்னை தள்ளி விட்டது. நான் என் வீட்டு வாளி விழுந்துருச்சு, நான் கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது வந்துச்சு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இது நான் விரும்பி வந்தது அல்ல, காலம் எனக்கு கையளித்த கடமை. வரலாறு எனக்கு வார்த்து கொடுத்த மாபெரும் பொறுப்பு. சரி, இல்லடா நாங்க இல்ல, நான் இல்ல, நாம் தமிழர் இல்ல, வெளியேறிட்டோம். நாதிர்கடா உனக்கு. தமிழ் என்று, தமிழர் என்று, காடு என்று, செடி என்று, மலை என்று, ஆறு என்று, அருவி என்று, நிலம் என்று, வளம் என்று சொல்வதற்கு உனக்கு ஒருத்தர் தானா? ஒரு வீர மகன் ஒருத்தன் கிடையாது. உலகத்துல ஒரு மகன், அண்ணன் தம்பி, தலைவன் தம்பி, அதெல்லாம் தாண்டி அப்பா மகனுக்கு இருக்கிற ஒரு பிணைப்பு. என் தங்கச்சி கூட சொல்வா, அவன் வரும்போது தம்பி அவன் தான், போகும்போது மூத்த மகனா போனான்னு பேச்சில் சொல்லியிருப்பா. பாரு, எனக்கு ஒரு தலைவன் தன் பிள்ளைய ஊருக்கு அனுப்பும்போது தன் வரு சாக துணிஞ்சிருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதாரணமா போயிரும். சத்தியம் சொல்றேன். இந்த பாரு, தன் எனக்கு சொல்லி அனுப்பும்போது ஒரே வார்த்தை தான், சாக துணிஞ்சிருங்க, உங்களுக்கு எல்லாமே சாதாரணமாயிரும். இல்லைன்னா அன்னைக்கு காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு, இங்க திமுக ஆண்டுகிட்டு இருக்கு, ஒரு பய இவ்வளவு கூட்டம்லாம் இல்ல, ஒத்தை மகன் கருத்தரவா கத்தி. எனக்கு இவன் வரவெல்லாம் பாடம் எடுக்கிறது, கொள்கை உறுதியை பற்றியும் நிலைப்பாடு பற்றி எனக்கு கூட்டணி வச்சு பாட்டு சொல்ற வைத்துக்காரடே. போறதுன்னு ஆயிடுச்சு, போய் அங்கிட்டு போய் ஏதாவது பொழைச்சிட்டு போக, போற போக்குல அதை புலம்பிட்டு போகாது. கூட்டணி வைக்கிறதுன்னா எத்தனை பேர் பேசியிருப்பான்? ஒரு விழுக்காடு விழுக்காடு வைக்கிறவன்ட்டு அவளை பேசும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை தொட்டவனை எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்? போயிருக்க முடியாதா? போயிருக்க முடியாதா? இனமானத்திற்காக போராட வந்த பிள்ளைகள் நாங்கள், ஆனால் தன்மானத்தை இழந்து விட்டு போராட மாட்டோம். தோத்துட்டு போறோம், யார்கிட்ட தோக்குறோம்? தோல்வி எங்களுக்கானதல்ல. என் தம்பி சொன்ன மாதிரி, எங்க ஐயா பொதுச் செயலாளர் திருமால் செல்வன் சொன்னது மாதிரி, இனத்திற்கானது. என் மக்கள் முடிவு செய்கிறார்கள், அவர்களுக்கு இது சரி என்று செய்யுங்க, அவ்வளவுதான். சாதி பார்த்து போடாதே ஓட்டு, போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு பேசுனது நாம். புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஆதி தமிழ் சமூக மக்களுக்கு தேடி தேடி தேர்தல் நிக்க வாய்ப்பு கொடுத்தது நாம். ஆதி தமிழ் குடிகளுக்கு 16 22 தொகுதி பொது தொகுதியிலே நிறுத்தினது நாம். 21 16 தொகுதிகளை தேர்வு செய்து பொது தொகுதியிலே நிறுத்தினது நாம். பிறகு இந்த போது எல்லாருக்கும் நாவிதர், குயவர், வண்ணார்
இது இந்த மாதிரி பழங்குடி மக்கள், ஷெட்யூல் ட்ரைப், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதுனால தச்சர் இவங்களுக்கெல்லாம் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகம். ஒரு தடவை கூட அவன் வென்றதில்லை. எவ்வளவு பெரிய வரலாற்றில் எவ்வளவு பெரிய துயரம் பாரு. இவன் சோசியலிசம் வா, கம்யூனிசம் வா, ரெவல்யூஷன் வா, அது வா, ஒன்றும் கிடையாது, ஒருத்தனும் செய்யல. அதனால இந்த வாட்டி 8 இடம் கொடுத்தோம். ஆனா நாங்க சாதியை ஒழிச்சு விட்டோம். எங்க சாதியை ஒழிச்சு? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? ஊடகங்களை துண்டிக்காம போடணும். நீங்க நல்லது எதையும் கொண்டு வரதுலேயே நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்க நல்லதை தவிர எதையும் பேசுறதுலேயும் நாங்க சத்தியம் பண்ணிருக்கோம். ஆட்சி எப்படி நடத்துவோம்னு படம் படமா போட்டு காட்டினேன். ஒரு துளி காட்சியே போடல. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க போடணும். நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்திலிருந்து அங்கே எழுப்பியிருப்பேன். இப்ப இல்ல, இந்த அரங்கத்தில் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில எழுப்புறேன். என் தம்பி தங்கைகளுக்கு இடையில பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவார், நான் சொல்லுவார்? இத்தனை தொகுதி இருக்கும் போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய், ஜோசப் விஜய். அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? எப்படி எப்படி? ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான், ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான். எங்கிட்டு ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? நீங்க முதலமைச்சரா நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சுருவேன். எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேப்பீங்கன்னு அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒழிச்சு வச்சிருவாரு. வாய்கிட்ட ஒழிக்கிறது இல்ல. நீங்க பண்ற சேட்டை பாருங்களேன். போதைப் பொருள், போதைப் பொருள், போதைப் பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்ல, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். இப்ப ஓடுனீங்க 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 மாநாடு 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட டேய், என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவாப்பையம்மா. அப்படி போய் கேளுங்க. ஏய், இதெல்லாம் ஒரு பெருமை. போதைப் பொருளை ஒளிஞ்சிருச்சா? ஓடுனீங்க, ஒளிஞ்சிருச்ச. போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் அவர் இல்லை. போதை என்பது போதைப் பொருளுக்கான திடப்போதை. கொக்கைன், கஞ்சா, அபின், மெத்தப்பட்டமீன், மெத்தப்பட்டமீன், அப்புறம் வேற என்ன இருக்கு? அபின், குட்கா, இதெல்லாம் தான் போதைப் பொருள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க இந்த தெருவுக்கு திறந்திருக்க டாஸ்மார்க், அதுல விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்ல பழச்சாரா இல்ல கோயில்ல கொடுக்கிற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேரு? அது எப்படி? இவங்க மாற்றம் என்னங்கிற? என்ன மாற்றங்கிற? இதே பேசுறது நம்ம மாற்றம் சொல்றதுனால மாத்திட்டோம், நாங்க மாற்றம். என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்தது, மக்கள் அரசியல் செய்யல, செய்யாது. அதேதான் இவர் செய்தது. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம். பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. இதத்தான் அவர் பண்ணாப்ல. அவர் என்னன்னா, நான் முதல்வன். செப்டம்பர் 16 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் தைக்கிற அம்மா படத்துல இருக்கு. நான் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல.
நான் வேற புதுச்சேரியில இருந்துல வரணும் தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குறேன். நிறைய பேருந்து கிடக்குறேன்ல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்காந்துருப்பார் ஐயா. இப்போ இவர் உட்காந்துக்கிட்டு இவர் இப்போ இருங்க வரேன். அப்புறம் சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதுதான் சட்டசபையில் பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க, செய்தி நாளேடு முழுக்க தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு இவ்வளவு கோடிகளை செலவழிச்சு தெரு தெருவா விளம்பரம் இதுக்கு? இதுதான் செய்தி விளம்பர அரசியல். இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்துல போலாம், பேருந்துல அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கிறான் கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதையோ ஒண்ணு வச்சுக்கிறது பேரை வச்சுக்கிட்டு சூப்பராயன் அப்படி ஏதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து அவங்க சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமா தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது. தவறு தான், இனிமே இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட் IPL பார்க்க போறாரு. சரி போறாரு, குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு IPL பார்க்க போவான். இவனுகிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுறீங்க? எப்படி மந்திரி ஆகுறீங்க? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டுல குழந்தைய வச்சு பார்த்துருக்கணும். அப்படியே நான் IPL பார்த்தா தான் உயிரோட இருக்கணும்னா வீட்டுல தொலைக்காட்சியில பாரு. அங்க கூட்டி கொண்டு போய் மாத்திரைய ஒரு இதுல வச்சு, அது எது கடன் அட்டையா, கடன் அட்டையில இப்படி நசுக்கிறாப்ல. பின்னாடி ஒரு பொம்பளை குழந்தை அழுது, உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை நசுக்கா, பின்னாடி ஒரு பொம்பளை சிரிச்சு அதை எவனா எடுத்திருக்கான். எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியா நசுக்கிற? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரையை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்குண்டா, என்னை தெரியாம எப்படி இருக்கும்? அது கேட்கறது. அது அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாப்ல. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்ல. டேய், நாட்டே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க காப்பாத்த போராடுறோம்டா. கேள்விதான்டா கேட்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா. மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிக்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். இவன் என்ன செய்வான்னு கேள்வி. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்ப நான் சொல்றேன் பாரு, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர் இருக்கான், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்ப நான் என்ன செய்வேன்? பிரபாகரன் மகன் என்ன சொல்லுவேன்? காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரன், வஉசியின் வாரிசு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன். நான் என்ன சொல்லுவேன்னு கேளு. சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன சொல்வேன்னா, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாரேன், அரசு வேலை தாரேன். அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தர்றேன், உனக்கு வேலை தர்றேன். இது நான். நீங்கெல்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தர்றேன். எப்படி தெரியும்? டாக்டர் இவ்வளவுதான்டா இருக்கு. அடே, IAS மொத்தம் 7500 இந்தியா முழுமைக்கு எவ்வளவு? 5800 300 இவ்வளவுதான்டா IAS. IPS எவ்வளோடா? 7000மா? எவ்வளவுடா முதல்ல? எவ்வளவுடா? ஒரு 7500 7800 8000 இருக்கும். இவ்வளவுதான். நான் எல்லா IPS சோறு அது எங்க ஆத்தா அப்பதான் ஊத்தணும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல்,
வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலை வாய்ப்பு வாழ்விடத்தில் கிடைச்சிருக்கு.